தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எனக்கு சட்டம் தெரியும். எஸ்ஐ நான் அப்போ இன்ஸ்பெக்டர் நான் வழக்கு பதிவு பண்றோம், அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றோம். அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் போயிடுறேங்க. போயிட்டு திருப்பி பலவரம் போயிடுறேன். திருப்பி அதே நந்தபாக்கத்துக்கு எனக்கு போஸ்டிங் போடுறாங்க. வந்த பிறகு அந்த சிடி பைலில் எதுவுமே இல்லை. ஒரு சிடி பைலில் வந்துன்னா ஒரு எஃப்ஐஆர் அப்ஸ்ட்ராக்டில் வரலை. நான் அதுக்கப்புறமா 3 மாதம் இருந்துட்டு நான் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் போயிட்டேன். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் போஸ்டிங் போட்டோன்னா நாங்கள் போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நபர் வந்து போலீஸ் துறைக்கு தேர்வாகிறார். ஒரு நபர் போலீஸ் துறைக்கு தேர்வாகிறாரு. அவர் மேலே வழக்கு இருக்கு. ஆனால் வந்து கிளியரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு அந்த ஃபைலை பார்க்குறாங்க சார். பார்க்கும்போது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு போடுறாங்க. அதெல்லாம் புரியுதா சார்? மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னா அதாவது வந்து ஒரு வழக்கை நம்ம போடுறோம், அதை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்படி நான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் பண்ண முடியும்? சட்டம் தெரியாமையா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான். இவங்க அதை பேஸ் பண்ணி அது எந்த அதிகாரி பண்ணாங்கன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கல. அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்து 3 இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுறாங்க. அவ்வளோ நல்ல மனசு சார். மொத்தம் 9 இன்க்ரிமெண்ட் கட் பண்ணி, இன்க்ரிமெண்ட்டு சம்பளத்தை கட் பண்ணல, இன்க்ரிமெண்ட் அந்த வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க சார். அந்த இன்க்ரிமெண்ட் 9 இன்க்ரிமெண்ட் கட் பண்ணி திருநெல்வேலிக்கு அனுப்புகிறாங்க. ஏற்கனவே சொன்னேன்ல சார் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்களே, எங்கேயாவது என்ன சஸ்பெண்ட் பண்ணுமா வேணாமா சார்? பண்ணலையே சார். அவங்களுக்கே தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும் இது பொய். ஏன் இந்த நேர்மையான அதிகாரியை நம்ம பண்ணணும்னு தெரியும். டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ஷன் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, செஞ்சாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை நான் ஃபேஸ் பண்ண எதையுமே நான் போய் மேல்முறை அடுத்தது கேட்பீங்க, ஏன் சார் மேல்முறையீடு பண்ணக்கூடாது? ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் பிரசாந்த் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அருண் பிரசாந்த் வணக்கம். டிஎஸ்பி சுந்தரேசன் இப்ப செய்தியாளர்களை சந்தித்து பேசிட்டு வராரு. அவரோட கருத்துக்கள் என்னவா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியாக பணியாற்றி வருபவர் சுந்தரேசன். இவரது 4 சக்கர வாகனம் மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டதாக 2 தினங்களுக்கு முன்பு குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் காரணமாக டிஎஸ்பி சுந்தரேசன் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே அலுவலகம் சென்றார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறியது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் டிஎஸ்பிக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் எனது உயிருக்கு ஆபத்து உள்ளது, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் கவலை இல்லை, சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி, உளவு பிரிவு ஐஜி ஆகியோர் மீது விசாரணை தேவை என அன்று மாலையே மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் பரபரப்பு பேட்டி அளித்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தன்னிச்சையாக பேட்டி கொடுத்த சுந்தரேசன் கூறுவது எல்லாம் உண்மையல்ல, அவர் மீது விசாரணை செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் அப்போது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேற்று மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் டிஐஜி ஜியாவுல் ஹக் விசாரணை மேற்கொண்டதன் முடிவில் டிஎஸ்பி சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்ய திருச்சி சரக ஐஜிக்கு பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியானது. இதனிடையே இன்று காலை டிஎஸ்பி சுந்தரேசன் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் மன அழுத்தத்தில் தான் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மற்ற காவலர்களை போன்று தவறான முடிவுகளை எடுக்க மாட்டேன், எனது பிரச்சனையை மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும், முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட வேண்டும் என தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தனது குடும்பத்துடன் ரயில் மூலம் சென்னை புறப்பட்டு செல்ல இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் மயிலாடுதுறை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருண் பிரசாந்த்.